கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் புத்தகம் புரிந்து கொள்வோம். அன்சீலிங் த புக் ஆஃப் டேனியல். தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் இது இன்றைக்கு 3வது பிரசங்கம். நீங்கள் நினைக்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரத்துக்கு ஒரு பிரசங்கம் தானே சொன்னீங்க அப்படின்னு. ஆனால் இந்த தானியேல் புத்தகத்தில் ஒரு மையமான பகுதியை படிச்சிட்ருக்கிறோம். அதை ஒரே பிரசங்கத்தில் சுருக்கி கொண்டு வர முடியாது. ஆகவே தானியேல் 9ஆம் அதிகாரத்தை நாம் எப்படி படிச்சுட்ருக்கிறோம்னா, மேசியாவும் 70 வாரமும், தி மெஸ்ஸாயா அண்ட் தி 70 வீக்ஸ் என்று முதல் பிரசங்கத்தில் தானியேலும் கேப்ரியலும் படித்தோம். 2வது பிரசங்கத்தில் 2300 நாட்கள் தரிசனம் அப்படின்னு படித்தோம். சரிதானே? அதற்கான சார்ட் உங்களுக்கு நான் காண்பித்தேன், ஆங்கிலத்தில் தமிழில். ஒருவேளை இன்னும் ஒரு சிலருக்கு யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா இன்றைக்கி மறுபடியும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் தேவைப்படுமானால் தமிழிலோ ஆங்கிலத்திலோ நீங்கள் அதை என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த 2300 நாட்கள் தரிசனம் எப்போ முடியுது? 1844ஆம் வருஷம் முடிகிறது. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? சரி, பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் சொல்லி முடிச்சிட்ட போதுமா? அப்படின்னா என்ன என்பதைத்தான் இன்றைக்கு 3ஆம் பாகமாக படித்து இன்றைக்கு இந்த 9ஆம் அதிகாரத்தை முடிக்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்னா, 1844ஆம் ஆண்டும் முடிவு கால நியாய தீர்ப்பும் 1844 அண்ட் தி எண்ட் டைம் ஜட்ஜ்மெண்ட் என்று நம்ம படிக்க போகிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு தெரியும். அவன் என்னை நோக்கி 2300 நாட்கள் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா என்ன? ஒரு சகோதரி எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து பேசினாங்க 10 நாளைக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நான் சிஎஸ்ஐ சர்ச்சில் நிறைய பாஸ்டர்கள்ட்ட கேட்டுட்டேன், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்னா என்ன? ஒருத்தருமே எனக்கு பதில் சொல்லலை. ஆனால் நீங்கள் நடத்துகிற அந்த பாடங்களை கேட்குறேன், இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? நம்ம ஜெபத்தோடு படிக்கணும். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றால் என்ன? தானியேல் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் தான் அதற்கான பதில். என்ன படிக்கிறோம் பாருங்க. நான் பார்த்து கொண்டிருக்கையில், தானியேல் பார்த்து கொண்டிருக்கையில், சிங்காசனங்கள் பரலோகத்தில் மகா பரிசுத்தலத்தில் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம், அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். திட்டமிடுவதில் திறமையானவர், வரைபடம் வகுப்பதில் வல்லவர் நம் தேவன். ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை காட்டும் வரைபடம் ஆகும். அதில் செய்யப்பட்ட பலிமுறைகளும் அதை மையமாக கொண்டு ஆசரிக்கப்பட்ட பண்டிகைகளும், குறிப்பாக 7 பண்டிகைகளும் இயேசுவையும் அவர் அருளும் ரட்சிப்பையும் தத்ரூபமாக சுட்டி காட்டுகின்றன. எல்லாம் கரெக்டாக கவனிச்சுட்டே வாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. யூதர்களுக்கு எத்தனை பண்டிகைகள்? 7 பண்டிகைகள். அதை லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். ஒவ்வொரு யூத ஆண்டிலும், ஜூவிஷ் இயர், ஒவ்வொரு வருஷத்துலேயும் வரக்கூடிய அந்த 7 பண்டிகைகளும் ஒரு முழு கிறிஸ்தவ சகாப்தத்துக்கும் சமம் ஆகும். 1 Jewish year is equal to entire Christian era. எப்படின்னு பாருங்களேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த 7 பண்டிகைகள் நிழல் என்று எடுத்துக்கொண்டால் நிஜம் என்ன பார்க்கலாமா? முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. நிசான் மாதம், யூத கேலண்டரில், யூத ரிலிஜியஸ் ஆன்மீக கேலண்டரில் முதல் மாதம் நிசான் 14ஆம் தேதி வரும் பஸ்கா பண்டிகை. இது நிழல். சரிங்களா? எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள், ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினாங்க. சரிதானே? பஸ்கா பண்டிகை. அது நிஜம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், தேவாட்டுக்குட்டியாக அவர் நம்முடைய பஸ்காவாக பலியிடப்பட்டார் என்று 1 கொரிந்தியர் 5:7 பவுல் சொல்றார். 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. நிசான் 15ஆம் தேதியில், அதாவது பஸ்கா பண்டிகை அடுத்த நாள். அதனுடைய அடையாளம் என்ன? புளிப்பில்லாத அப்பத்தை அன்னைக்கு சாப்பிடணும். சரிதானே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், பாவமே செய்யாதவராக நமக்காக, அதான் புளிப்பில்லாதுன்னா பாவமே செய்யாத கிறிஸ்து நமக்காக
கல்லறையில் மரித்து கல்லறையில் அவர் வைக்கப்பட்டிருந்தார். சரிங்களா? யோவான் 6:35 இயேசு சொன்னார், ஜீவாப்பம் நானே. மூணாவது பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? அந்த முதற் பலனை கொண்டு போய் ஆண்டோட ஆலயத்தில் அசைவாட்டணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பலன் என்று 1 கொரிந்தியர் 15:20 வாசிக்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலை அந்த பண்டிகை சுட்டி காட்டுகிறது. 4வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை, சீவான் மாதம். சீவான் மாதம்னா அது யூத கேலண்டரில் ஒரு மாதம், அதில் 6ஆம் நாள் அந்த பண்டிகை வரும். முதற் பலன்களின் பண்டிகை நிசான் 16, வாரங்களின் பண்டிகை சீவான் 6ஆம் தேதியில் வரும். என்ன அர்த்தம்னா, வாரங்களின் பண்டிகை என்றால் பெந்தேகோஸ்தே. 50ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நிஜம் புரியுது உங்களுக்கு? அப்போது இந்த யூத பண்டிகைகள் ஒவ்வொன்றும் கிறிஸ்தவ சகாப்தத்தை சுட்டி காட்டுகிறது. இப்போ 4வது பண்டிகை வாரங்களின் பண்டிகை பெந்தேகோஸ்தே அனுபவத்தை சுட்டி காட்டுகிறது. 5வது பண்டிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கால பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் ட்ரம்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஷ்ரி 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் வரும் திஷ்ரி மாதம். சரிங்களா? ஆகவே இந்த எக்கால பண்டிகையில் அந்த எக்காலத்தை ஊதுவாங்க. என்ன அர்த்தம்னா, பாவ நிவாரண நாள் வரப்போகிறது, நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது என்ற அர்த்தத்தில் அதை ஊதுவார்கள். சரிங்களா? என்ன அர்த்தம்? நிஜம் எப்படின்னா, 2ஆம் வருகை இயக்கம், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது என்று அறிவிக்கிற ஒரு இயக்கத்தை ஆண்டவர் எழுப்பினார். நிஜம். சரி, உங்களுக்கு பாருங்க. 6வது பண்டிகை பாவ நிவாரண நாள், 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, திஷ்ரி 10ஆம் தேதி பாவ நிவாரண நாள். அது எதை குறிக்குதுன்னா, வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று பரலோகத்தில் நடக்கும் என்பதை இப்போ படித்தோம். வசனங்கள் தானியேல் 7, 9, 10, 8, 14 படித்தோம். அப்போ பாருங்களேன், வரிசையாக கரெக்டாக வருது. ஒவ்வொரு ஈவெண்ட்டும், இந்த 7 பண்டிகைகள் ஒவ்வொன்றும் அழகாக கிறிஸ்தவ சகாப்தத்தின் சரித்திரத்தை அழகாக சுட்டி காட்டுகிறது. 7வது பண்டிகை என்ன? 7வது பண்டிகை கூடார பண்டிகை, ஃபெஸ்டிவல் ஆஃப் டேபர்நாக்கிள்ஸ். திஷ்ரி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி நடக்கும். என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரங்களை கட்டி கூடாரத்தில் குடியிருப்பாங்க. சரிங்களா? கூடார பண்டிகை. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுக்கு செல்லுதல், ஹோம் கோயிங். நாம் இந்த உலகத்தை விட்டு விட்டு எங்கே போனோம்? நம்முடைய வீட்டுக்கு, பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த கூடார பண்டிகை. நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கூடாரம் எதை சுட்டி காட்டுது? இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. ஆகவே இந்த 7 பண்டிகைகளும் அழகாக கிறிஸ்தவ வரலாற்றில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு நிழல் பண்டிகைகள் எல்லாம், யூத பண்டிகைகள் எல்லாம் நிஜமாகிய கிறிஸ்துவில் நிறைவேறியது. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முதல் 2ஆம் வருகை வரையிலான ரட்சிப்பின் திட்டத்தின் முக்கிய நிகழ்வுகளை ஆசரிப்பு கூடாரத்துடன் சம்பந்தப்பட்ட 7 பண்டிகைகளிலுமே சுட்டி காட்டுகின்றன. சும்மா ஏதோ பண்டிகை கொண்டாடுங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரிங்களா? அது எல்லாமே அர்த்தமுடையவை. இயேசுவில் நிறைவேறின ஒவ்வொரு பண்டிகையும். இப்போ சொல்லுங்க, இந்த சார்ட் படி எத்தனாவது பண்டிகையில் இருக்கிறோம்? எத்தனை பண்டிகை? 6ஆம் பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். என்ன பண்டிகை? பாவ நிவாரண நாள் என்று நாம் அறிவோம். கிறிஸ்து பரலோக மகா பரிசுத்தலத்தில் சுத்திகரிப்பை, அதாவது நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவதற்காக பிரவேசித்திருக்கிறார். நியாய தீர்ப்பு முடிந்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்கு இயேசு கிறிஸ்து வரும்படி அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் இந்த பூமியில் இப்போ காத்துட்ருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு பண்டிகை தாங்க நடக்கணும். என்ன பண்டிகை? கூடார பண்டிகை. விளங்குதா உங்களுக்கு? ஜோம் பண்ணலாமா? இன்றைக்கி உள்ள பாடம் தானியேல் புத்தகத்தில், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் ஒரு மையமான சத்தியம் இன்றைக்கி படிக்க போகிறோம். சரிங்களா? ஜோம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் பலவீனமானவர்களப்பா, கவனிக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சத்தியங்களை புரிந்து கொள்ளவும், ஆலயத்திலிருந்து கேட்குறவர்கள், ஆன்லைன் வழியாக இன்றைக்கும் இனிமேலும் கேட்க போகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த மகத்துவமான சத்திய வெளிச்சத்தை கர்த்தர் விளங்க பண்ணுங்க. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 1844ஆம் ஆண்டு தீர்க்க தரிசனத்தில் மிகவும் முக்கியமான ஆண்டு பைபிளில், தானியேல் புஸ்தகத்தில். இது தானியேல் புத்தகத்தில் மட்டும் கிடையாது,
சரித்திரத்திலும், கிறிஸ்தவ சரித்திரத்திலும், உலக சரித்திரத்திலையும் முக்கியமான வருஷம். நினச்சிக்காதீங்க 1844 ஏதோ எலன் ஒயிட் கண்டுபிடிச்சாங்க ஒரு தேதி, அல்லது வில்லியம் மில்லர் ஒரு தேதி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நான் நினைக்காதீங்க. சரித்திரத்தில் இருக்குது. சில உதாரணங்கள் பார்க்கலாமா? 1844 ஏன் ஒரு சிறப்பான ஆண்டு? Why 1844 is an unique year? பாருங்க, சார்ல்ஸ் டார்வின் என்ன கொள்கை வந்தார்? மனுஷன் எதுலேருந்து வந்தான்? குரங்குலேருந்து வந்தான். பரிணாம கொள்கை அந்த வருஷத்தில் தான் அவர் எழுதி முடித்தார். 1844 மனுஷன் தானாக வந்தான். புரியுது உங்களுக்கு? உயிரினங்களின் தோற்றம். இத்தனைக்கு அவர் ஒரு பாஸ்டர் மகன், விளங்குது உங்களுக்கு? ஆனால் அந்த கொள்கையை எழுதுனதுக்காக அவர் கடைசியில் கண்ணீர் வடித்து தான் செத்தார். கடைசியில் சொல்லிட்டு போனாராம், இந்த பரிணாம கொள்கை இட் இஸ் எ டெவில்ஸ் காஸ்பல், இது பிசாசின் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்தார். புரியுது உங்களுக்கு? இது நிறைய பேருக்கு தெரியாது. புரியுது உங்களுக்கு? அதே காலகட்டத்தில் தான் ஒரு சபை ஆண்டு எழுப்பினார், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தின் நீரூற்றுக்களை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். புரியுது உங்களுக்கு? ஒருத்தன் பரிணாம கொள்கின்றான், அந்த டைமில் ஆண்டு எதை கொண்டு வர்றாரு? ஒரு உண்மையான சத்திய திருச்சபை வெளியே கொண்டு வர்றாரு. 1844. ரெண்டாவது ஏன் இது முக்கியமான வருஷம்னா, கார்ல் மார்க்ஸ் யார்? கம்யூனிசம், கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர். சரிங்களா? இவர் யூத நம்பிக்கையில் இருந்தவர், யூதனாக இருந்தவர் ஒரு கம்யூனிஸ்டாக மாறிட்டார். அவர் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை, அந்த விளக்கம் எழுதினது 1844 வருஷம். சரிங்களா? கம்யூனிஸ்ட் கொள்கை என்ன சொல்லும்? கடவுள் இல்லை. அப்போ ஒரு சபை ஆண்டு எழுப்பினார், தேவனுக்கு பயந்து. விளங்குனவங்களுக்கு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். விளங்குனவங்களுக்கு அதனால ஆண்டவர் 1844 முக்கியமான வருஷம் என்று காட்டுகிறார். சாமுவேல் மார்ஸ் யாருன்னா, இந்த டெலிகிராஃப் தந்தி கண்டுபிடிச்சவர். 1844 முதல் தகவல்களை பரிமாற இந்த உலகம் ஆரம்பித்தது. கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் ஆச்சு 1844 தான். அந்த தந்தி பொறியை 1844 தான் கண்டுபிடிச்சாரு. முதலாக அனுப்பப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? தந்தியில் என்னாகும் 23 வாட் ஹேத் காட் ராட், தேவன் என்னென்ன செய்தார், இதைத்தான் முதல்ல அந்த செய்தி அனுப்பினாங்க. இந்த வசனத்தை படித்து பார்த்துக்கங்க. இந்த சத்தியம், இந்த மெய்யான சத்தியம் உலகமெங்கும் பரவும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நவீன கருவிகளை கண்டுபிடித்தார். இன்றைக்கி நவீன கருவிகள் வச்சுருக்கிறோம், செல்ஃபோன் வச்சுருக்கிறோம், இன்டர்நெட் வச்சுருக்கிறோம், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறோம், வாட்ஸ்அப் வச்சுருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? எதாவது செய்கிறோமா உருப்படியாக ஆண்டவருக்காக? 1844 வருஷம் மார்மன் சபை, மார்மனிசம், அந்த சபையினுடைய நிறுவனரான ஜோசப் ஸ்மித் கொல்லப்பட்ட வருஷம் 1844. அவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் பிரசிடென்ட் ஆனார், பிரிகாம் யங் என்பவர். இந்த சபை தான் பின்னாடி எப்படி மாறிச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்தவான்களின் சபை, த சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் லேட்டர் டே செயின்ட்ஸ். மெட்ராஸில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. சரிங்களா? பிற்கால பரிசுத்தவான்களின் சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சபையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தங்கமாக தான் இருக்கும். வெளிநாட்டில் சொல்கிறேன், வெளிநாட்டு சபைகளை பார்த்து எல்லாம் தங்கமாக தான் இருக்கும். சர்ச்சுக்குள்ளே பணக்கார சபை, ஆனால் பைபிள் உபதேசம் கரெக்டாக இருக்காது. மார்மன் சர்ச். இன்னொன்று 1844 இன்னொன்று என்ன உருவாச்சுன்னா, ஒய்எம்சிஏ இளம் கிறிஸ்தவர் ஐக்கிய சங்கம் 1844 நிறுவப்பட்டது. ஒய்எம்சிஏ என்னது? எல்லா சபையிலும் ஒன்றா வாங்க, எல்லாம் உள்ளுக்குள்ள ஐக்கிய சங்கம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தியை உலகத்துக்கு வச்சிருக்கிறாரு? அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு, என் ஜனங்களை பாபிலோன் விட்டு வெளியே வாங்கன்னு ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கு ஒரு சபையை எழுப்புறாரு. ஆனால் அந்த சபையில் இன்னொரு ஐக்கிய சங்கம், கிறிஸ்தவ சங்கம் எழும்புது. இல்லை எல்லாரும் ஒன்றா சேருவோம். வழங்குங்க அவங்களுக்கு கிறிஸ்தவ சபைகளின் ஐக்கியம். எல்லாமே பாருங்களேன் எப்படி நடக்குதுன்னு. 1844 பஹாய் மதம் என்ற ஒரு மதமும் உருவானது. 1844 பஹாய், அது இந்து, இஸ்லாம், இந்த எல்லா கொள்கைகளின் கூட்டுக்கலவை தான் பஹாய் மதம். இந்த பஹாய் சகாப்தத்தின் ஆரம்ப ஆண்டும் 1844 என்று அவர்கள் கருதுகிறார்கள், அந்த மதத்தில் உள்ளவங்க. சரி, அதே போல ஜான் நெல்சன் டார்பி என்பவர் பிளைமவுத் பிரதரன் இயக்கத்தின் நிறுவனர். சரிங்களா? இவர் தான் 7 யுகங்களை கண்டுபிடிச்சார், 7 ஏஜஸ்.
சபைக்குன்னு 7 காலங்கள் இருக்குது. நியாயப்பிரமாண காலம், கிருபையின் காலம், அந்த காலம், இந்த காலம்னு இந்த 7 காலங்களை பெந்தேகோஸ்து சபையில் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்த வருஷம் 1844 இவர் தான் கண்டுபிடிச்சார், ஜான் நெல்சன் டார்பி. பெந்தேகோஸ்து சபைகளில் இந்த கொள்கை மிகவும் பிரபலம். இன்னும் ஒன்று, 1844 தான் எந்த சபையின் காலகட்டம்? 7 சபைகளில் எந்த சபை? 7வது சபை. 7வது சபை என்ன பேர்? லவோதிக்கேயா. லவோதிக்கேயான்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நியாய தீர்ப்பின் மக்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? 1844 இருந்து லவோதிக்கேயா சபையின் காலகட்டம். ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். சரிங்களா? நீங்கள் 2340 படித்து தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. லவோதிக்கேயான்ற பேருக்கே அர்த்தம் நியாய தீர்ப்பின் காலத்து ஜனங்கள். அந்த சபையின் காலகட்டத்தில் நியாய தீர்ப்பு பரலோகத்தில் நடக்கும். விளங்குதா உங்களுக்கு பிரியமானவர்களே? அப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் உண்மையான திருச்சபையை எழுப்பின காலகட்டத்தில், மெய்யான சத்தியம் வெளிவந்த காலகட்டத்தில் சில போலிகளும் வெளிவந்தன. என்னென்ன போலிகள்? பரிணாம கொள்கை, சரிதானே? கம்யூனிசம், அந்த 7 யுகங்கள் என்ற பெந்தேகோஸ்தே கொள்கை, பஹாய் மதம், பார்த்தீங்களா? இதெல்லாம் சில போலிகள் அதே டைமில் உருவாச்சு. 1844 தேவன் இந்த மீதமான திருச்சபையை எழுப்பினார். அதே சமயத்தில் சாத்தான் சில போலிகளையும் எழுப்பினான். இந்த 1844 ஆண்டு உலகத்தில் சில காரியங்கள் பார்த்தோம். இப்போ பாருங்களேன், ஆவிக்குரிய பெருந்தலைவர்கள் சிலர் இந்த வருஷம் 1844 அல்லது அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அல்லது அந்த வருஷத்துலேயோ என்னெல்லாம் நடக்கும்ன்றதை முன்னுரைத்த அர்ப்பணிப்புள்ள ஆச்சரியமான குறிப்பிடத்தக்க சில ஆவிக்குரிய பெருந்தலைவர்களுடைய பிரமிக்கத்தக்க அனுபவங்களை நம்ம சபை சரித்திரத்தில் பார்க்கலாம். சில உதாரணங்கள் பாருங்கள். ஜான் வெஸ்லி தெரியும்ல, மெத்தடிஸ்ட் சபையினுடைய ஒரு பெரிய நிறுவனர். இவர் சொன்னார், 1836 வருஷத்தில் 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? 1836. வெளிப்படுத்தல் 10:6 படிக்கிறோம்ல, இனி காலம் செல்லாது. இந்த காலம், இந்த வசனத்திற்கான விளக்கம் 1836 நிறைவடையும் அப்படின்னு சொன்னார். 1836. இன்னொருத்தர் பாருங்களேன், ஜோசப் உல்ஃப், உலக மிஷனரி. உலகம் எல்லாம் 25-30 நாடுகளுக்கு மிஷனரியாக போன ஒரு யூத கிறிஸ்தவர், யூத மதத்திலிருந்து கன்வெர்ட் ஆனவர். இந்தியாவுக்கு வந்தார் ஜோசப் உல்ஃப். காஷ்மீருக்கு வந்தார். 2ஆம் வருகை பற்றி பேசினார். உலகமெல்லாம் பேசினார். மிஷனரி டு த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இவர், உலக மிஷனரி. இவர் என்ன சொன்னார்னா, 1847 இயேசு கிறிஸ்து வருவார்னு சொன்னார். பிரியமானவர்களே, 3வது அலெக்சாண்டர் கேம்பல் என்ற ஒரு பிரபல அமெரிக்க போதகர். இவர் சொன்னார், 2300 ராப்பகல் தரிசனம் 1847 முடியும் அப்படின்னு சொன்னார். விளங்குது உங்களுக்கு? அப்போ அந்த 1844ன்றது மற்றவங்களுக்கும் ஆண்டவர் அந்த உணர்த்துதலை அந்த காலகட்டத்தை சுற்றி கொடுத்துருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் ரொம்ப முக்கியமான நபர், நமக்கு தெரியும். மார்ட்டின் லூத்தர் அவர் சொன்னாராம், 1543 சொன்னார், இன்னும் 300 வருடங்களில் இயேசு வருவார் அப்படின்னு சொன்னார். 300 வருஷம் கழிச்சு எந்த வருஷம்? 1843 வருஷம். பாருங்களேன். இன்னொரு நபர் வில்லியம் மில்லர் என்பவர், நமக்கு தெரியும்ல வில்லியம் மில்லர். அவர் சொன்னார், அமெரிக்காவின் விவசாயி, பாஸ்டர் கிடையாது, ஆனால் 12 வருஷம் வல்லமையாக ஊழியம் செஞ்சார். தானியேல் வெளிப்படுத்தலை படித்து ஆராய்ச்சி பண்ணி 2300 ராப்பகல் தரிசனத்துக்கு விளக்கம் கண்டுபிடிச்சு பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி. அவர் என்ன சொன்னார்னா, 1818 சொன்னார், 1818 சொன்னார், இன்னும் 25 வருஷங்களில் இயேசு வருவார். சரிங்களா? அப்போ எப்போ 1818 25 கூட்டினா 1843. பிரியமானவர்களே, எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்களேன். சரித்திரத்தில், சபை சரித்திரத்தில் இப்படி நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. சின்ன கொம்பாகிய போப்பு மார்க்கத்தின் ஆட்சி கவிழ்ந்த ஆண்டு கிபி 1798, 1798. சரிங்களா? நீங்கள் கணக்கு போட்டு பாருங்களேன். அதுலேருந்து ஒரு 46 வருஷம் கழிச்சு தான் 1844, 1798 46 கூட்டுங்க. 1844
பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அந்த வருஷத்தில் நாம் பரலோக மகா பரிசுத்தல சுத்திகரிப்பு, அதாவது வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு ஆரம்பமாயிற்று. பிரியமானவர்களே, இந்த 1844 பரலோகத்தில் நியாய தீர்ப்பு ஆரம்பித்தது என்று பேசக்கூடிய ஒரே சபை நம்ம சபை தாங்க, வேற எந்த சபையுமே கிடையாது. இந்த சபையில் இதில் ஒரு யுனிக் டாக்டரின், ஒரு விசேஷமான உபதேசம். பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த ஆலயத்தை கட்டவும் எத்தனை வருஷம் ஆச்சு? யோவான் 2:20 படித்து பாருங்க. யோவான் 2:20 படிக்கலாம். இந்த ஆலயத்தை கட்ட 46 ஆண்டுகள் சென்றதே அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து. சரிங்களா? அங்கே ஒரு 46, சின்ன கொம்பின் ஆட்சி காலம் கவிழ்ந்து ஒரு 46 வருஷம் கழித்து பரலோக ஆலயம் சுத்திகரிக்கப்பட ஆரம்பித்தது. பாருங்களேன், யோவான் 2:20 இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீர ஆலயத்தை பற்றி பேசினாருன்னு இருக்கும். சரிங்களா? அங்கே 46 ஆண்டுகள் யோவான் 2 அதிகாரத்தில். தானியேல் 8 அதிகாரம் 14 வசனத்தில் பார்த்தீங்கன்னா போப்பாட்சி கவிழ்ந்து 46 வருஷம் கழிச்சு 1844 போப்பு மார்க்கம் எந்த சத்தியத்தை தரையிலே தள்ளினதோ, பரலோக ஆசரிப்பு கூடார சத்தியத்தை தரையிலே தள்ளினது. தானியேல் 8:12 படிக்கிறோம். அந்த போப்பு மார்க்கம் வீழ்ச்சி அடைந்த பிற்பாடு இந்த பரலோக மகா பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும், நியாய தீர்ப்பு பரலோகத்தில் வருகைக்கு முன்பாக ஆரம்பிக்கும் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய முன்னோடிகளுக்கு 46 வருஷம் ஆச்சு. சரிங்களா? 1798 இருந்து. அன்பானவர்களே, அப்போ இந்த சின்ன கொம்பு இவ்வளோலாம் அட்டகாசம் பண்ணுதே அப்படின்னு தானியேல் பார்க்குறார். தானியேல் 7 அதிகாரத்தில் 7 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காட்சி பரலோகத்துக்கு மாறுது. பூமியில் மிருகங்களை பார்த்தார், சிங்கம் கரடியெல்லாம் பார்த்தார், கடைசியில் சின்ன கொம்பு. அதை பார்த்துட்டு பயந்துட்டார் தானியேல். அப்போ ஆண்டவர் தானியேல் 7 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து பரலோக காட்சியை காட்டுகிறார். என்ன காட்சி? பரலோகத்தில் நியாய தீர்ப்பின் காட்சி. அந்த 2 வசனங்களை படித்தோம். தானியேல் 7:9 படித்தோம். ஆக இந்த வசனங்களின்படி தானியேல் பரலோகத்தில் பிதா, குமாரன், தூதர்கள் ஆகிய பரிசுத்தர் கூட்டத்தை மட்டுமல்ல, அக்கினி நதியாகிய தேவனுடைய மகிமை, அங்கே காணப்படும் புஸ்தகங்கள், மொத்தத்தில் சொல்லப்போனால் பரலோகத்தின் அந்த நியாய சங்கம் முழுவதையுமே அவர் பார்க்கிறார். ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். தானியேல் பார்க்கும் பொழுது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ் டிட் சிட். யார் நீண்ட ஆயுசுள்ளவர்? யாரு சொல்லுங்க? நீண்ட ஆயுசுள்ளவர் யாரு? பிதாவாகிய தேவன். தானியேல் 7 அதிகாரத்தில் மட்டும் 3 தடவை அந்த பெயர் இருக்கிறது, வேற எங்கேயுமே கிடையாது. தானியேல் 7 9 வசனம், 13 வசனம், 21 வசனம். நீண்ட ஆயுசுள்ளவர் 3 முறை 7 அதிகாரத்தில் மட்டும் நாம் அதை பார்க்கிறோம். சரி, கேள்வி. இந்த நியாய தீர்ப்பில் பிதா உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய வேலை என்ன? நியாய தீர்ப்பில் பிதாவின் பணி என்ன? பாருங்களேன். 1 யோவான் 2:1 படிக்கிறோம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு வக்கீல் யார்கிட்டங்க பரிந்து பேசுவார்? ஜட்ஜுக்கிட்ட பரிந்து பேசுவார். அப்போ இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பரிந்து பேசுகிறாரு? பிதாட்ட பரிந்து பேசுகிறார். பிதா என்னவா இருக்கிறாரு நியாய தீர்ப்பில்? அவர் தான் ஜட்ஜ், ப்ரிசைடிங் ஜட்ஜ் அவர் தான். இதை குறித்து கிரேட் கான்ட்ரவர்சியில் படிக்கிறோம், மாபெரும் போராட்டம் படிக்கிறேன் பாருங்க. பிதாவாகிய தேவன் தான் நீண்ட ஆயுசுள்ளவர், சகல ஜீவன்களுக்கும் சகல பிரமாணங்களுக்கும் ஆதாரமாகவும் ஊற்றாகவும் இருக்கும் அவர்தான் நியாய விசாரணையில் தலைமை தாங்குபவராக இருக்கிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது. சரிதானே? அப்படித்தான் தீர்க்க தரிசன ஆவியும் சொல்லுகிறது. அடுத்த கேள்வி. மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர். தானியேல் 7 அதிகாரம் 13 வசனம் பார்த்தீங்கன்னா 7:13 ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். எங்க வந்தார்? முன்னோடிகள் நினச்சிக்கிட்டாங்க 1844 அவர் பூமிக்கு வந்துடுவாருன்னு நினச்சாங்க. ஆனால் அவர் எங்கேருந்து எங்கே வந்தார்? பரலோக தேவாலயத்தின் பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்திற்கு வந்தார். தானியேல் 8:14 விளக்கம் தானியேல் 7:13.
அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில், பிதாவின் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார் அப்படின்னு படிக்கிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் மனுஷகுமாரன் என்ற வார்த்தை 40க்கும் அதிகமான தடவைகள் இருக்கிறது. மனுஷகுமாரனா யாரு? சந்தேகமே கிடையாது, யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா 19:10 படிக்கிறோம், இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 22:48 யூதாசே முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய், இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆகவே தானியேல் பரலோக காட்சியின் தரிசனத்தில் கண்ட அந்த மனுஷகுமாரன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ கேள்வி, நியாய தீர்ப்பில் இவருக்கு என்ன வேலை? இயேசு கிறிஸ்துவின் வேலை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாய தீர்ப்பில் வகிக்கிற பங்கு மிக மிக முக்கியமானது. என்னவென்றால், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் மத்தியஸ்தராக, மீடியேட்டர், பரிந்து பேசுகிறவராக, அட்வொகேட், நியாயாதிபதியாக, ஜட்ஜாகவும் இருப்பார். என்ன ஜட்ஜா? பின்னாடி படிப்போம். பிதா தானே ஜட்ஜின்னு சொன்னீங்க, இப்போ இவர் ஜட்ஜின்றீங்களே, பைபிள் அப்படி தான் சொல்லுது, பின்னாடி பார்க்கலாம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்? குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எந்த குமாரனுக்கு? மனுஷகுமாரனுக்கு. சரிங்களா? ஒரு அழகான வசனம் ஏற்கனவே படித்தோம், இன்றைக்கும் படிப்போம். எடுங்க பைபிளை திறங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 5:27 பாருங்களேன். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால், அதனால தாங்க பிதா என்ன பண்ணிட்டாரு? அவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆச்சரியம், தானியேல் புத்தகத்தில் மனுஷகுமாரன் அந்த வார்த்தை வருது நியாய தீர்ப்பில் வரும்பொழுது. ஆனால் நேபுகாத்நேச்சரை பார்க்கும்பொழுது அக்கினி சூழலில் என்னங்க சொன்னார்? மனுஷகுமாரனை பார்க்கிறேன்னு சொன்னார். என்ன சொன்னார்? 4ஆம் ஆள் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய். புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த இடத்துல மனுஷகுமாரன் போடலை? பார்த்தீங்களா? ஆவியானவர் கரெக்டாக எங்கெங்கே என்ன வார்த்தை போடணும்னு போட்டு வச்சிருக்கிறார். ஆகவே இந்த நியாய தீர்ப்பில் மனுஷகுமாரன் என்று இயேசுவை பற்றி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17:31 சொல்லுகிறது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறான், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு. அந்த மனுஷன் யாருங்க? இந்த மனுஷங்களுக்காக, இந்த பாவ மனுஷங்களுக்காக பாவமே செய்யாத கிறிஸ்துவானவர் இங்கே பலியானார். அங்கே பரிந்து பேசுகிறவராக, நியாயாதிபதியாக இருக்கிறார். அந்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். பிரியமானவர்களே, அப்போது பரலோகத்தில் நியாய தீர்ப்பு அப்படின்னு ஒரு பயம் நமக்கு வரலாம், இருக்கணும், நல்லது தான். ரொம்ப பயம் இல்லாமலும் போயிடக்கூடாது, அப்புறம் குளிர் விட்டுரும் நமக்கு, அப்படி தானே? நியாய தீர்ப்பில் நமக்காக ஒருவர் இருக்கிறார், நமது பிரதிநிதியாக, நமது நலனை நாடும் நண்பனாக, நமது நித்திய வாழ்வுக்கு அடித்தளமிடும் ஜீவாதிபதியாக இந்த இயேசுவானவர் செயல்பட்டு வருகிறார். எபிரேயர் 9:24 இந்த வசனம் சொல்லுது பாருங்க. அந்தபடி மெய்யான பரிசுத்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பூலோக ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் போகலை. பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று பவுல் எபிரேயர் 9:24 எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். பூமியில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் ஆசாரியர்கள் எப்போதும் உயிரோடு இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க, அப்படி தானே? ஆனால் இவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். பாருங்களேன், இதை யார் எழுதுறான்னா பவுல் கிபி 63-64 அந்த வருஷத்திலே எபிரேயர் புஸ்தகம் எழுதும் பொழுது எழுதிட்டார். அப்போ பாருங்களேன், கிறிஸ்துவானவர் இந்த பவுலின் காலகட்டத்தில், அப்போஸ்தலன் யோவான் காலகட்டத்தில் எங்கே இருக்கிறாரு? ஏற்கனவே சொன்னேன், பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க தரிசனத்தில். ஆனால் தானியேல் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ எங்கே பார்க்குறாரு? மனுஷகுமாரனை மகா பரிசுத்தலத்தில் பார்க்குறாரு.
தேவன் ஒருவரே. 1 தீமோத்தேயு 2:5. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அது மரியாளும் கிடையாது, சின்னப்பரும் கிடையாது, ராயப்பரும் கிடையாது, எந்த அப்பரும் கிடையாது. அப்பர் போனவர் யார் தான்? ஏசப்பா மட்டும்தான். சரிங்களா? அவர்தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும், பிதாவாகிய தேவனுக்கும். ஏன் தேவனுக்கும் மனுஷருக்கும்? நம்முடைய பாவங்கள் தான் தேவனை நம்ம என்ன செய்யுது? பிரிக்குதுன்னு படிக்கிறோம் ஏசாயா 59:2 ஆகவே இந்த பாவங்கள் நம்மையும் பரலோகத்தையும் நம்மையும் பிதாவையும் பிரிக்கிறபடினாலே, ஆகவே நமக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தராக யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் மரித்தோரிலிருந்து பரமேறி சென்றதே நமக்காகத்தான். இங்கே வந்தது நமக்காக தான், அங்கே போனதும் நமக்காகத்தான். அவர் எதையும் தமக்கென்றே செய்ததில்லை, நமக்காக பரிந்து பேச, நம்மை நீதியாய் நியாயந்தீர்க்க அவர் நரலோகத்திலிருந்து, நரலோகம்னா பூலோகம், நரர் என்றால் மனுஷர், நரலோகத்திலிருந்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். சரி, அடுத்த கேள்வி. யார் 1000 பேர், கோடாகோடி பேர்? பைபிளில் நமக்கு தெரியும் அந்த பதம் யாரை குறிக்கிறது? தேவதூதர்கள். இந்த தேவதூதர்களுக்கு பைபிளில் வேறு வேறு பேர் இருக்குது. எல்லா வசனம் வாசிக்கல, குயிக்காக பார்த்துருவோம். லூக்கா 2:13 பரமசேனையின் திரள். சங்கீதம் 103 பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்கள், அவருடைய சர்வ சேனைகள்னு தாவீது எழுதுறார். எபிரேயர் 1:14 பணிவடை ஆவிகள், மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ் என்று படிக்கிறோம். எபிரேயர் 12:22 1000 10,000 தேவதூதர்கள் என்று படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5:11 10,000 10,000 1000 1000 என்று யோவான் தூதர்களை சுட்டி காட்டுகிறார். அதனால தான் தானியேலும் 1000 பேர், கோடாகோடி பேர் என்று தேவதூதர்கள் கூட்டத்தை, விழுந்து போகாத தேவதூதர்கள் கூட்டத்தை சுட்டி காட்டுகிறார். கேள்வி, நியாய தீர்ப்பில் இந்த தூதர்களுக்கு என்ன வேலை? என்ன வேலை? பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பில் இந்த தூதர்கள் அவ்வளவு தீவிரமாக வேலை செய்கிறார்கள். மேலே போகிறதும் கீழே வர்றதும், ஜபங்களை மேலே கொண்டு போகிறதும், பதிலை கீழே கொண்டு வரதும், நம்மை பாதுகாக்கிறதும், மேலே பாட்டு பாடுறதும், ஒரு பக்கத்தில் கிரீடங்கள் நமக்காக செய்வதும், பரலோக ராஜ்யத்தை தேவனுடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவதும், சரிதானே? இப்படி நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அவங்க வேலை என்ன? இந்த பெரும் நியாய சங்கத்தில் எண்ணிக்கையில் 1000 பேரும் கோடாகோடி பேருமான பரிசுத்த தூதர்கள் எப்படி இருக்காங்களா? ஊழியக்காரர்களாகவும் சாட்சிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? ஒரு வசனம் இருக்குது சங்கீதம் 104 அந்த வசனம் நான் இங்கே போடலை. 104 சங்கீதம், அந்த 104 சங்கீதத்தில் ஒரு வசனம் பாருங்களேன். 4 வசனம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும், காற்று மாதிரி அவங்க இங்கேயும் அங்கேயும் பறந்து நமக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அவ்வளவு பரபரப்பாக பரலோகம் போகணுன்னு நம்ம பரபரப்பாக இருக்கிறோமோ இல்லையோ, ஆனால் தேவதூதர்கள் நம்ம பரலோகத்துக்கு கூட்டு போனோன்னு அவ்வளவு பரபரப்பாக இருக்கிறாங்க. அப்போ ஊழியக்காரர்களாகவும் சாட்சிகளாகவும் தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். பாருங்களேன், வசனம் 1 Corinthians 4:9 படிக்கிறோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள், நம்ம எல்லாருமே, உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வேடிக்கைன்னா காட்சி பொருள், ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் படிக்கிறோம். காட்சி பொருள், அதை என்ன அர்த்தம் தெரியுமா? தூதர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், எப்படி வாழ்க்கை வாழ்கிறோம். இன்னொரு வசனம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:12 பாருங்கள், வசனம் மாறி இருக்குது. 1 பேதுரு 1:12 பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை மட்டும் பாருங்களேன். 1 பேதுரு 1:12 இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி ரொம்ப அருமையான வசனம். நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்கள், இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். எவைகளை உற்று பார்க்கிறாங்களாம்? இந்த ரட்சிப்பின் திட்டம் இந்த உலகத்தில் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இந்த உலகத்தில் பாவத்தோடு போராடி ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாவத்தை ஜெயிக்க ஆண்டவர் சார்ந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறோமே, இதை உற்று பார்க்க தேவதூதர்களும் ஆசையாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பில் மட்டுமல்ல, ரட்சிப்பின் திட்டம் முழுவதிலும் தேவதூதர்கள் ஆற்றுகிற பணி அவ்வளவு முக்கியமானது, மேன்மையானது. கேள்வி,
எத்தனை நியாய தீர்ப்புகள் பைபிளில் இருக்குது? ஏற்கனவே நிறைய முறை படிச்சிருக்கோம்ல. எத்தனை நியாய தீர்ப்பு? எத்தனை வகை? 3 வகை நியாய தீர்ப்பு. குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்ப்போம். வேதத்தின்படி 3 வகையான நியாய தீர்ப்புகள், நியாய விசாரணைகள். ஒன்று, நுட்ப நியாய விசாரணை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். தானியேல் 7:9-10, தானியேல் 8:14, வெளிப்படுத்தல் 14:6 படிக்கிறோம்ல, 6:7, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இது எல்லாமே அந்த முதல் வகை நியாய தீர்ப்பு. சரிங்களா? ரெண்டாவது நியாய தீர்ப்பு, ரெண்டாவது என்னென்னா 1000 வருட அரசாட்சியின் போதான நியாய தீர்ப்பு, மில்லேனியல் ஜட்ஜ்மெண்ட். வெளிப்படுத்தல் 20:4 படிக்கிறோம். சரி, மூணாவது நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னா தண்டனை நிறைவேற்றும் நியாய தீர்ப்பு அல்லது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, எக்ஸிக்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வெளிப்படுத்தல் 20:11 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே படிக்கிறோம். சரி, இது ஒவ்வொன்றையும் சுருக்கமாக பார்க்கலாமா? முதல் வகை நியாய தீர்ப்பு, நுட்ப நியாய விசாரணை. பைபிளில் அந்த நுட்பன்ற வார்த்தை கிடையாது, அதை நம்ம தான் சேர்த்து கொண்டோம். அதாவது புலன் விசாரணைன்னு வச்சுக்கோங்களேன். புலன் விசாரணை அதாவது இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு வரக்கூடிய பிள்ளைகளை தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்களாம்? நுட்பமாக இவரை உள்ளே விடலாமா வேண்டாமா, இந்த அம்மாவை உள்ளே விடலாமா வேண்டாமா, பரலோகத்துக்குள்ளே இந்த ஐயாவை விடலாமா வேண்டாமா அப்படின்னு என்ன செய்கிறாங்களாம்? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 2ஆம் வருகைக்கு முந்தைய நியாய தீர்ப்பு. இது யாருக்குன்னா தேவ ஜனங்களுக்காக மட்டும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவ நிவாரண நாள் யாருக்காக? பாவ நிவாரண நாள் யாருக்காக தான்? ஏற்கனவே மேசியா வருவார்னு விசுவாசத்தோடு தங்கள் பாவத்துக்காக ஆட்டுக்குட்டியை ஏற்கனவே தினம் அன்றாட ஆராதனையில் யார் வந்து பலி செலுத்தினாங்களோ அவங்க தான் அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி அந்த பாவ நிவாரண நாளில் வந்து இருப்பார்கள். சரிதானே? ஒன்லி ஃபார் த ப்ரொஃபஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், இயேசுவை விசுவாசிக்கிறோன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நியாய தீர்ப்பு. சரிங்களா? துன்மார்க்கர் எல்லாருக்கெல்லாம் கிடையாது, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க அவங்களுக்கு. ஆனால் இதிலே தெரிஞ்சிடும் யார் துன்மார்க்கர்கள் பிரிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்குற நியாய தீர்ப்பு பிற்பாடு வரும், துன்மார்க்கருக்குரிய தண்டனை. பிரியமானவர்களே, ஆகவே இந்த முதலாம் நியாய தீர்ப்பு பரிசுத்தவான்களுக்குரிய முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு முந்தைய கிறிஸ்துவுக்குள் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்குமான நியாய தீர்ப்பு. இது எப்போ தொடங்கிருச்சு? 1944 தொடங்கிச்சு. அக்டோபர் 22 மரித்தோரிடத்தில் அது தொடங்கியது. ஆபேல் காலத்திலிருந்து, அவர் தான் முதல்ல மரித்தவர். ஆபேல் காலத்திலிருந்து அது உயிருள்ளோருக்கு எப்போ மாறும் என்பது தெளிவாக நமக்கு தெரியல. ஆனால் உயிருள்ளோருக்கு அது தொடங்கும் என்றால் சீக்கிரத்தில் முடிந்துவிடும். உயிருள்ளோருக்கான நியாய தீர்ப்பு. சரி, இது ரெண்டாவது நியாய தீர்ப்பு பார்க்கலாம். 2ஆம் வகை நியாய தீர்ப்பு. இது 2ஆம் வருகைக்கு பிறகு பரலோகத்தில் 1000 வருட அரசாட்சியின் போது, அதாவது இயேசுவின் 3ஆம் வருகைக்கும் 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கும் முந்திய நியாய தீர்ப்பு. பரலோகத்திற்கு போகக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த 1000 வருட அரசாட்சியில் பாவிகளையும் விழுந்து போன தூதர்களையும் சாத்தானையும் என்ன செய்வாங்க? நியாயம் தீர்ப்பார்கள். எதை பார்த்து? புஸ்தகங்களை பார்த்து படிக்கலாம். சரிங்களா? பரிசுத்தவான்களையும், அதாவது பரிசுத்தவான்கள் உலகத்தையும் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? 1 படிக்கிறோம். இது 2ஆவது நியாய தீர்ப்பு. மூணாவது என்னென்னா 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு 3ஆம் வருகையின் காலகட்டத்தில் துன்மார்க்கருக்குரிய 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுவின் 3ஆம் வருகையின் போது பூமியின் மேல் நடக்கப் போகும் நியாய தீர்ப்பு. இதில் சாத்தானும் அவனது கூலிப்படைகளும் பாவிகளும் பாவம் செய்த தூதர்களும் அக்கினியிலே அழிக்கப்படுவார்கள், சாம்பல் ஆக்கப்படுவார்கள். நித்திய நரகம் என்று ஒன்று கிடையாது. இந்த 3 வகைகளில் சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறது எந்த நியாய தீர்ப்பு? 1ஆவதா 2ஆவதா 3ஆவதா? முதல் வகை. சரிதானே? முதல் வகை நியாய தீர்ப்பு. இந்த 3 வகைகளில் இந்த 3லுமே பார்த்தோம்னா அஸ்திபாரம் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். பரலோகத்துடன் நாம் இசை உள்ளவர்களாக வாழ்ந்தால் இயேசு எப்போதும், ஏன் நியாய தீர்ப்பிலும் கூட அவர் நமக்கு நெருங்கிய நண்பராகவே நமக்காக
செயல்படுவான். அதனால தாங்க தானியேலையும் எபிரேயர்லையும் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் அந்த வார்த்தையை அதுக்காக தான் ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். நியாய தீர்ப்பை பற்றிய பயம் வேண்டாம், ஆனால் நியாய தீர்ப்பை பற்றிய பயபக்தி உள்ள சிந்தனை வேண்டும். நியாய தீர்ப்பில் இயேசு நம் நண்பர் என்பது நமக்கு சந்தோஷம். நியாய தீர்ப்பின் காலத்து மக்கள் நாம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் நம் நண்பருக்கு சந்தோஷம். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நியாய தீர்ப்பின் காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், கொஞ்சமாவது பயம் இருக்கா நம்ம மனசில்? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் நியாய தீர்ப்பின் காட்சியை தரிசனமாக கண்ட தானியேல் அதில் பிதாவாகிய தேவனை பார்த்தார், குமாரனாகிய இயேசுவை பார்த்தார், தேவதூதர்களை பார்த்தார், சிங்காசனங்கள், அக்கினி நதி, நியாய சங்கம், அதெல்லாம் பார்த்தாரு. இந்த வரிசையில் கடைசியில் என்ன பார்த்தாராம்? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. பொதுவாக சொல்லுவாங்க, தேன் நிலவுக்கு புஸ்தகங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் நிலவுக்கு புஸ்தகங்களாம் எடுத்து போக மாட்டாங்க. அதே மாதிரி நியாய தீர்ப்பில் புஸ்தகங்களா? தானியேல் வெளிப்படுத்தல் ரெண்டுமே நியாய தீர்ப்பில் புஸ்தகங்கள் இடம்பெற்றிருப்பதை தெளிவுபடுத்துகின்றன. 2 வசனங்கள் பாருங்கள். தானியேல் 7:10 ஏற்கனவே படிச்சிட்டோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 20:12 பாருங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். பார்த்தீங்களா? அப்போ நியாயத்திற்கு முதல்ல யார்கிட்ட இருந்து தான்? மரித்தோரிடத்திலிருந்து. சரிங்களா? மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன அப்படின்னு படிக்கிறோம். இந்த புஸ்தகங்களை மையமாக வைத்துதான் நீதிமான்களுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். இந்த புஸ்தகங்களை மையமாக வைத்துதான் பாவிகளுக்கும் துன்மார்க்கருக்கும் நியாய தீர்ப்பு கிடைக்கும். இப்போ கேள்வி பாருங்களேன், கோப்புகள் இல்லாத கோர்ட் உண்டா? கோப்புகள்லாம் ஃபைல்ஸ். கோர்ட்டில் புக்ஸ் இல்லாமல் இருக்குமாங்க? ஃபைல் இல்லாமல் இருக்குமா? கோர்ட்டுனா கண்டிப்பாக அடிக்கி வச்சுருப்பாங்க, அப்படி தானே? லாயரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா? லாயர் பார்த்துருப்பீங்களா? என் வீட்டில் ஒரு ரூம் நிறைய, எனக்கு புக்ஸுக்குன்னே ஒரு தனியாக ரூம் வச்சுருக்கிறேன். நானே வச்சுருந்தேன்னா லாயர் வச்சுருக்க மாட்டாரா? புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, புஸ்தகங்கள் இல்லாத பள்ளி படிப்பு உண்டா? பிள்ளைகளுக்கு பரீட்சை வருது இல்லை, அதான் ஜட்ஜ்மெண்ட்டு. பிள்ளைகளுக்கு பரீட்சை தான் ஜட்ஜ்மெண்ட். நீ பாஸ் ஆனால் தான் அடுத்த கிளாஸ் போவேன். ரெட் லைன் விழுந்துச்சுன்னா மறுபடியும் 9 அப்போ தான். பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்பில் என்ன லைன் வந்துடக்கூடாது? ரெட் லைன் வந்துடக்கூடாது. நியாய தீர்ப்பில் பயன்படுத்தப்படும் புஸ்தகங்கள் என்னென்ன புஸ்தகங்கள்? குயிக்காக பார்ப்போம். 3 வகையான புஸ்தகங்களை பற்றி பைபிளில் நம்ம பார்க்கலாம். 2 புஸ்தகங்கள் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு புஸ்தகம் மறைமுகமாக. முதல் புஸ்தகம் என்னென்னா ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். 2வது ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரெமெம்பரன்ஸ். 3வது பாவ அல்லது மரண புஸ்தகம், புக் ஆஃப் சின் ஆர் டெத் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ கேள்வி, இந்த புஸ்தகங்களில் யார் எழுதி வைக்கிறா? யார் எழுதி வைக்கிறா? இயேசு கிறிஸ்து உட்காந்து எழுதுறாரா? இயேசு கிறிஸ்து எழுதுறாரா? பிதா எழுதுறாரா? ஆவியானவர் எழுதுறாரா? யாருக்கு எழுதுறா? சரி, பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்கின்றன என்றால் யோசித்து பாருங்களேன். இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி ஆகிப்போச்சு. 800 கோடி ஜனங்கள் கிட்டத்தட்ட இருக்கிறோம். 750 கோடி தாண்டிருச்சு. இவ்வளோ பேருக்கும் பரலோகத்தில் புஸ்தகங்கள் இருக்கும் அப்படின்னா, அப்போ எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்கும்? அக்கௌண்ட் கீப்பிங்கே ஒரு பெரிய செக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை தானே? ஒரு பெரிய பகுதியே பரலோகத்தில் ஆண்டவர் பிரித்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு புக்கு, ஒவ்வொரு புக்கில் ஒரு பக்கம். அது எவ்வளோ பெரிய பக்கமாக இருக்கும். தேவ தூதர்கள் தான் புஸ்தகங்களில், பரலோக புஸ்தகங்களில் பதிவு செய்யும் பணியையும் அவைகளை பாதுகாக்கும் பணியையும் செய்து வருகிறார்கள். தேவதூதர்கள் தான் செய்கிறான். சரியா? ஒரு வசனம் பாருங்களேன். பிரசங்கி 5:6 உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. என்ன அர்த்தம்? நம்ம முட்டாள்தனமாக பேசுகிறது, புத்தி பிசகாக நடந்து கொள்வது, இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும், இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் யார் வச்சிருக்கிறாரு? ஒரு தேவதூதன் வச்சிருக்கிறார்ல. அப்போது எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல், மெய்காப்பாளனாகிய தூதன் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறாங்க. ஏன் ஒரு குழந்தைக்கே ஆண்டவர் வைக்கிறார் இருக்குல்ல?
மத்தேயு 18:10 படிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு கூட ஆண்டவர் தேவதூதனை வச்சிருக்கிறாருன்னு படிக்கிறோம். சரிதானே? அப்போது கண்ணாபண்ணான்னு பேசிவிட்டு, ஆண்டவரே தெரியாமல் பேசிட்டு, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே, புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாது. நீ சொல்கிறதையும் நீ செய்கிறதையும் யார் பார்த்துக்கிட்டு இருப்பா? அந்த தேவதூதன் பார்ப்பார். போய் ரெக்கார்டு நம்ம பண்ணுற என்னென்ன விஷயத்தில் ரெக்கார்டு பிரேக் பண்ணுறோமோ, புரியுதா உங்களுக்கு? என்னெல்லாம் சாதனை படைக்கிறோமோ, சாதனை படைச்சு ஆண்டவருக்கு வேதனையை கொண்டு வர்றோமோ, சோதனையில் விழுந்து நம்ம அல்லாடி தள்ளாடுறோமோ, இந்த எல்லாத்தையும் ஆண்டவர் பரலோகத்தில் நினைச்சுவார், தூதர்களை கொண்டு எழுதி வைப்பார். சரி, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். என்னென்ன புஸ்தகங்கள் வரிசையாக படிக்கும்பொழுது நமக்கு தெரியும் என்னென்னலாம் எழுதுவாங்க. பரலோக நியாய சங்கத்தின் புஸ்தகங்கள் கவனிங்க. அப்படி என்னதான் தேவதூதர்கள் பதிவு செய்கிறார்கள்? முதல் புஸ்தகம் என்ன? ஜீவ புஸ்தகம். சரிங்களா? நான் எல்லா வசனங்கள் வாசிக்கல, டைம் இல்லை, எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரம் கொடுங்க. சரிங்களா? கவனிங்க. முதலாம் புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம்னு 9 இடங்கள்ல இருக்குது பைபிளில். அந்த பேர் நேரடியாக பழைய ஏற்பாட்டில் 1 தடவை, சங்கீதம் 69:28. புதிய ஏற்பாட்டில் 8 தடவை. சரிங்களா? குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியரில் 1 தடவை, பிலிப்பியர் 4:3. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 தடவை. மொத்தம் 9 தடவை அந்த பேர் நேரடியாக இருக்கிறது. சரிங்களா? இந்த வசனம் பாருங்கள். இதெல்லாம் வெளிப்படுத்தலில் இருக்கக்கூடிய 7 இடங்கள். வெளிப்படுத்தல் 3:5, வெளிப்படுத்தல் 13:8, 17:8, 20, 12, 15, வெளிப்படுத்தல் 21, 27, 22, 19. 7 இடங்களில் ஜீவ புஸ்தகம்னு படிக்கிறோம். பிலிப்பியர் 4:13 என்ன படிக்கிறோம்னா, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையே வேண்டிக் கொள்ளுகிறேன். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்க பேர் எங்கே இருக்குமா? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். சரிங்களா? அப்போ பாஸ்டர் மட்டும் நினச்சிக்காதீங்க, எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கிறவர்கள் எல்லா பெயர்களும் அங்கே இருக்கும். பெயர் சொல்லாமல் இன்டைரக்டாக மறைமுகமாக யாத்திரை 32:32, தானியேல் 12:1, லூக்கா 10:20 ஆகிய இடங்களில் வாசிக்கிறோம். என்ன எழுதியிருக்கோம் ஜீவ புஸ்தகத்தில் என்றால் பாருங்களேன். கிரேக் கான்ட்ரவர்சி பக்கம் 480 மீட்கப்பட்டவர்களின் பெயர்கள், கிறிஸ்துவின் நாமத்தை வெளிப்படையாய் ஏற்றுக்கொண்டவர்களின் பெயர்கள், கர்த்தரை தொழுது கொண்ட எல்லாருடைய பெயர்கள், தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவர்களின் பெயர்கள், ஒத்தாசைக்காக எப்பொழுதும் பரலோகத்தையே நோக்கி பார்த்தவர்களின் பெயர்கள் அங்கே இருக்கும். பிரியமானவர்களே, பரலோகம் வேண்டுமா? நித்திய ஜீவன் வேண்டுமா? அக்னி கடல் மரணம் வேண்டுமா? நித்திய மரணம் என்ற அந்த 2ஆம் மரணம் வேண்டுமா? இந்த 2ஆம் மரணத்திலிருந்து தப்பிக்கணுமா? வரப்போகும் ஆபத்து காலத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டுமா? நம்ம பேர் எங்கே இருக்கணும்? ஆட்டுக்குட்டி ஆண்டவரின் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணும். நினச்சிக்காதீங்க, ஒன்ஸ் எழுதிட்டான் அதை அழிக்கவே பட முடியாது. எழுதினதே பிள்ளாத்து சொன்ன மாதிரிலாம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்யும் பொழுது, தேவனை விட்டு நாம் தூர போகும் பொழுது என்ன ஆயிரும்? பேர் கிறுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போது பாவங்களை அறிக்கையிட்டு, இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட்டு அவர் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். புரியுதுங்களா? அப்போ தான் நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் காக்கப்படும், இல்லை என்றால் நீக்கப்படும். புரியுதுங்களா? பரலோகம் எப்படி கரைபடுகிறது? ஆசரிப்பு கூடாரம் பழைய ஏற்பாட்டில் எப்படி கரைபடிந்தது? பாவிகளுக்காக செலுத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, மாடு, காளைகளின் இரத்தத்தினால கரைபடிந்தது. இன்றைக்கி நம்முடைய பாவங்கள், அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் பரலோக புஸ்தகங்களிலே எழுதப்படுகின்றன. அப்படி எழுதப்படுவதன் வழியாக பரலோகம் தீட்டுப்படுகிறது. விளங்குது உங்களுக்கு? இங்கே உட்காந்துக்கிட்டு, இந்த பூமியில் உட்காந்துக்கிட்டு நாம் செய்யக்கூடிய பாவங்களினாலே, நம்முடைய பேச்சுக்களினாலே நம் பரலோகத்தை என்ன செய்கிறோம்? தீட்டுப்படுத்துகிறோம். அப்போஸ்தலர் 16:31 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உண்மையாக நம்ம அவரை பின்பற்றுகிறோமா இயேசுவை? 2வது புஸ்தகம் என்ன அப்படின்னா, ஞாபக புஸ்தகம். பைபிளில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது இந்த பெயர், மல்கியா 3:16. சரிங்களா? தேவனுடைய பிள்ளைகளின் பெயர்கள் மட்டுமே இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்யப்படும். இந்த புஸ்தகத்திலையும் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
ஆனால் பைபிளில் நிறைய இடத்துல இன்டைரக்டாக இந்த புஸ்தகத்தை பற்றி வசனங்கள் இருக்குது மறைமுகமாக. பாருங்களேன், சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீர் நம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் நம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணுகிறோமா, அலைஞ்சு திரிஞ்சு ஊழியம் செய்கிறோமா, எல்லாம் என்ன செய்வாங்களா? ஆண்டவர் கணக்கில் வைப்பார். சரிங்களா? பாருங்களேன், என்னெல்லாம் எழுதப்படும் வாசிக்கிறோம். எலன் ஒயிட் எழுதுகிறாங்க, ஊழிய அலைச்சல்கள், நீங்கள் பாவத்துக்காக விட்ட கண்ணீர், நன்மையான ஒவ்வொரு காரியம், பேசப்பட்ட வார்த்தைகள், செய்த செயல்கள், அன்பின் நிமித்தம் செய்த உத்தமமான செயல்கள், முயற்சி செய்யப்பட்ட ஒவ்வொரு நீதியின் செயல், எதிர்த்து நின்ற ஒவ்வொரு சோதனை, ஜெயித்த ஒவ்வொரு தீமை, இறக்கப்பட்டு மனதுருகி பேசின ஒவ்வொரு வார்த்தை, செய்யப்பட்ட ஒவ்வொரு தியாகம், கிறிஸ்துவ நிமித்தம் பொறுத்து கொண்ட ஒவ்வொரு பாடு, துயரம், பாவத்தினாலும் ஒடுக்கப்படுதலினாலும் ஏற்பட்ட ஒவ்வொரு மனவேதனை, மேன்மையான ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக நம்ம காட்டின ஒவ்வொரு விருப்பம். ஆண்டவர் காரியங்களை விருப்பம் காட்டுறோமா? இதெல்லாம் அனைத்தும் பரலோகத்தில் துல்லியமாக பதிவு செய்யப்படும். நெகேமியா புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை வருங்க, என்னை நினைத்தரலும், என்னை நினைத்தரலும், ஓயாமல் வரும், என்னை நினைத்தரலும், என்னை நினைத்தரலும். அது எதை தான் குறிக்குது? ஞாபக புஸ்தகத்தை குறித்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. நெகேமியா புஸ்தகத்தை முழுக்க படிங்க பிரியமானவர்களே. ஜீவ புஸ்தகம், ஞாபக புஸ்தகம் என்று 2 புஸ்தகங்களின் பெயர்கள் தான் இருக்கிறது. நீங்கள் பைபிளை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக 3வது ஒரு புஸ்தகம் இருக்குது. என்ன புஸ்தகம்? பாவ புஸ்தகம் அல்லது மரண புஸ்தகம். எரேமியா 17:1 படிக்கிறோம், யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியினாலும் அப்படின்னு படிக்கிறோம், வைரத்தின் நுனியினாலும் எழுதப்படும்னு படிக்கிறோம். என்ன அர்த்தம்? வைரத்தின் நுனியில் எழுத ஆண்டவர் ஸ்ட்ராங்காக எழுதி வைக்கிறான் பாவங்களை. நிறைய வசனங்கள். ஓசியா 13:12 படிச்சீங்கன்னா, எப்ராயின் அக்கிரமம் கட்டி வைத்திருக்கிறது, அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சால் ஆண்டவர் மன்னிச்சிருவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பாவம் பரலோகத்தில் எப்படி இருக்கும்? பத்திரமா தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இதுக்கு பேர் என்ன பேர்? பாவ புஸ்தகம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதனால மரண புஸ்தகம் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு சவுல் நல்லா இருந்தால் ஆரம்பத்தில் கெட்டு போனான், சரிதானே? கெட்டு போயிட்டான். அப்போ அவன் பேர் எங்கேருந்து எங்கே வந்திருக்கும்? ஜீவ புஸ்தகத்திலேருந்து பாவ புஸ்தகம் வந்திருக்கும். புதிய ஏற்பாட்டு சவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் கெட்டவனாக இருந்தான், பின்னாடி பெரிய மிஷினரி ஆனான், அப்படி தானே? அப்போ அவர் பேர் எங்கேருந்து எங்கே வந்திருக்கும்? பாவ புஸ்தகத்திலேருந்து ஜீவ புஸ்தகம் வந்திருக்கும். நம்ம வாழ்க்கை தாங்க, வாழக்கூடிய வாழ்க்கை, பேசுகிற பேச்சு, பார்க்குற பார்வை, அதான் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த 3ஆம் புஸ்தகத்தில் எழுதப்படும். என்னென்னு பாருங்களேன், என்னென்ன எழுதப்படும்? இயேசுவை ஒருபோதும் விசுவாசியாதவர்களின் பெயர்கள், அவரை புறக்கணித்து எதிர்த்து போராடினவர்களின் பெயர்கள், உள்ளே இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு ஒரு அக்கிரமமான வாழ்க்கை வாழ்வோன்னா நம்ம எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆயிரும்? பாவ புஸ்தகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இறுதியில் அவரை மறுதலித்தவர்களின் பெயர்கள் அங்கே எழுதப்படும். வேற என்ன எழுதப்படும் பாவ புஸ்தகத்தில்? ஒவ்வொரு தவறான செயல், எண்ணம். பாருங்களேன், பிரசங்கி 3:17 படிச்சு பாருங்க. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும், எண்ணத்தை கூட ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். எண்ணத்தை கூட, என்ன யோசித்தேன். புரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது எண்ணத்துக்கு சட்டம் போட முடியுமாங்க? கவர்மெண்ட் ஒழுங்காக யோசி, சட்டம் போட முடியுமா? ஆண்டவர் 10 கட்டளையில் ஒரு கட்டளை கொடுத்துருக்காரு. 10வது கட்டளை என்ன கட்டளை? இச்சியாதிருப்பாயாக. எதுக்குரிய சட்டம் அது? இட் இஸ் a law for our thoughts. புரியுதா உங்களுக்கு? அப்போது சகல எண்ணங்களையும் ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவாராம். யாருக்கு விரோதமாக யோசிக்கிறீங்களா? கெட்டெண்ணம், தப்பெண்ணம், அதையும் ஆண்டு கொண்டு வந்துடுவார் கணக்கில். ஒவ்வொரு தவறான வார்த்தை, மத்தேயு 12:36-37 இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வைக்க வேண்டும். உன் வார்த்தைகளினால் நீதிமான் என்றும் உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். வேற என்ன எழுதுவார் ஆண்டவர்? எல்மை சொல்கிறாங்க பாருங்க, சுயநலமிக்க ஒவ்வொரு செயல், சுயநலமாக அண்டர் கிரவுண்டு வேலை பார்க்கறது, சரிங்களா? நோட் பண்ணிடுவார். அங்கே
நிறைவேற்றாமல் விட்ட ஒவ்வொரு கடமை, ரகசியமான ஒவ்வொரு பாவம், சாமர்த்தியமாய் செய்த தீமைகள், அலட்சியம் செய்யப்பட்ட எச்சரிப்புகள், பரலோக எச்சரிப்புகள், கடிந்து கொள்ளுதல்கள், வீணாக்கப்பட்ட வினாடிகள், நோண்டிக்கிட்டே இருக்கிறது போன எந்நேரமும். பைபிளை படித்தா பைபிளை திறந்தாலே தூக்கம் வருது, ஆனால் மொபைலுக்கு மட்டும் தூக்கம் வரமாட்டேங்குது. என்னங்க இது என்ன கணக்கு? முன்னேற்றம் அடைய செய்யாமல் விட்டுவிடப்பட்ட வாய்ப்புகள் வரும்பொழுது ஊழியத்துக்காக, ஆண்டவருக்காக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணுறது, அதையும் எழுதி வைப்பார். செல்வாக்கை தவறாக பயன்படுத்திய செயல் எல்லாத்தையும் எழுதி வச்சிருவார். இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நமக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை ஒழுங்காக பயன்படுத்தணும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை ஓவராக பயன்படுத்தணும். அந்த இன்ஃப்ளூயன்ஸை தப்பாக பயன்படுத்தணும். என்னங்க தெரியுமா? கணக்கில் ஏறிடும், எல்லாம் ரெக்கார்டில் ஏறிடும். ஏசாயா 3:9 பாருங்களேன். ஏசாயா 3:9 இந்த வசனத்தை டேனியல் தாமஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். ஒருத்தரை ஏற இறங்க பார்க்கறது, உருன்னு பார்க்கறது, ஒருத்தரை கேவலமாக பார்க்கறது, இப்பெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் ஆண்டு எழுதி வச்சுருவார் பரலோகத்தில். பார்க்குற பார்வையே கரெக்டாக இருக்கணும். நீங்கள் ஒழுங்காக பாருங்கள் பாஸ்டர் அப்படின்றீங்களா? அதனால் ஒரு மாதிரி நீங்கள் இந்த எச்சரிப்புகளை அலட்சியமாக நினச்சிடக்கூடாது. ஆபோக்கு 2:11 சொல்லுது, கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். யாருமே பார்க்கலையே, நீ ரூமுக்குள்ளே இருந்து செஞ்சல, அந்த உத்திரம் மரம் உனக்கு சாட்சி சொல்லும், சுவரு சாட்சி சொல்லும். புரியுதா உங்களுக்கு? பண்ண அநியாயத்துக்கெல்லாம் சுவரு சாட்சி சொல்லுமா? ஏறாத ஆட்டோவில் ஏறியதாக, போகாத ரயிலில் போனதாக, வாங்காத மருந்தை வாங்கினதாக, இப்படி நிறைய பில்லு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல. வாங்காத மருந்தை வாங்கினதாக, செய்யாத உதவியை செய்ததாக, கள்ளக்கணக்கு காட்டி போலி ரசீதுகளை ஒட்டி ஒரு நபரையோ ஒரு சபையோ ஒரு நிறுவனத்தையோ ஏமாற்றுகிறோமா? ஒவ்வொன்றும் துல்லியமாக பரலோக கணக்கில் வைக்கப்படும். ஏன் ஆண்டவர் புத்தகத்தில் எழுதுறாரு? ஏன் புத்தகத்தில் எழுதுறாரு? ஆண்டவருக்கு ஞாபகம் வருதியா? அவருக்கு எழுதி வச்சு தான் கணக்கு பைசல் பண்ணணுமா? அவருக்கு புஸ்தகம் தேவையில்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த புஸ்தகங்கள் எழுதி வைக்கிறது யாருக்காக? ஒன்று தேவதூதர்களுக்காக. நான் கட் ஷார்ட் பண்ணிடுறேன். ஒன்று தேவதூதர்களுக்காக. ஏன்னா ஆண்டவர் ஒரே ஒரு லூசிஃபர் இங்கேருந்து போய் உலகத்தை கெடுத்துட்டான். அந்த கெட்டுப்போன உலகத்திலேருந்து ஒரு பெரிய கூட்டம் அங்கே வந்துச்சுன்னா இந்த பரலோகம் நல்லா இருக்குமா? புரியுதா உங்களுக்கு? இங்கே இருந்துக்கிட்டு சில நேரத்தில் நம்ம சர்ச்சுக்குள்ளேயே குட்டையை குழப்பிட்டு இருக்கிறோம், அப்படி தானே? இது பரலோகத்தை போய் குழப்பி விட்டுறாதா அப்படின்னு தூதர்களுக்கு ஒரு அக்கறை விளங்குதா உங்களுக்கு? அதனால் அந்த தூதர்கள் நிமித்தம் பதிவு செய்யப்படுகிறது. ரெண்டாவது யாருக்காகன்னா, இங்கேருந்து ஒருவேளை நாங்கள் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போகணும்ல, பரலோகத்துக்கு போகணும்ல, போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் எங்கள் பாஸ்ட்டு வரல பரலோகத்துக்கு? ஏன் எங்கள் மூப்பர் வரல? ஏன் அவர் வரல? அந்த அம்மா வரல? இந்த அம்மா அழகாக பாட்டு பாடுமே, நான் பரலோகத்தில் தூதர்களோடு நிற்கும்னு நினச்சேன், எனக்கு காணுமே, எங்கே? புரியுதா உங்களுக்கு? கேள்வி வருமா? போய் கேட்போம்ல. தோமா நான் விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னவன், அவன் வழியில் வந்த நம்ம எல்லாரும் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னான். எனக்கு காட்டுங்க, ரெக்கார்டை காட்டுங்க. ஒருவேளை நம்ம கேட்டுட்டோம்னா ஆண்டு என்ன செய்கிறாரு? அதனால் ரெக்கார்டெல்லாம் பரலோகத்தில் மெயின்டைன் பண்ணுறார். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு காரணங்கள் தான். பாருங்கள், வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்பை பற்றி பைபிளில் ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு அந்தரங்கமான காரியத்தையும் நன்மையானும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். சாலமன் அப்போ சொன்னார். அதுக்கப்புறம் பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 17:31 நம்ம படிச்சிட்டோம். 11:9 நீங்கள் படித்து பாருங்கள். எல்லாவற்றையும் உன் கண்ணின் காட்சிகள், உன் நெஞ்சின் வழி இஷ்டம் போல நட, கடைசியில் நியாய தீர்ப்பிற்கு மறந்துடாத. பிரசங்கி 11:9 சாலமன் சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்லியிருக்கிறாரு அப்போஸ்தலர் 17:31 மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் தாங்க பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்ற நாள், அக்டோபர் 22, 1844. சரிங்களா? அப்போஸ்தலர் 24:25 படிக்கிறோம், இனி வரும் நியாய தீர்ப்பையும். ஃபெலிக்ஸ் முன்பாக பவுல் இனி வரும் நியாய தீர்ப்பை பற்றி பேசினார். இனி வரும் நியாய தீர்ப்புன்னு சொன்னார்.
பேதுரு சொன்னார், 1 பேதுரு 4:17, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. அப்போ நியாய தீர்ப்பு முதல்ல யாரிலிருந்து ஆரம்பிக்குது? தேவனுடைய ஜனங்கள்கிட்ட இருந்து. விளங்குது உங்களுக்கு? இப்படி ஒவ்வொருத்தனா சொல்லிட்டு வர்றாங்க. கடைசியில் வெளிப்படுத்தல் சொல்லுது, வெளிப்படுத்தல் 14:7, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரா சொல்கிறாங்க இனி வரும் இனி வரும்ன்றாங்க. யோவான் சொல்கிறாரு வந்துருச்சுன்றார். இன்றைக்கி நம்ம சபை சொல்லணும், என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த நியாய தீர்ப்பு சீக்கிரம் முடிய போகுது. பிரியமானவர்களே, அப்போ அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? அமெரிக்காவில் ஒரு பெரிய அரசியல்வாதி டேனியல் வெப்ஸ்டர் அவரிடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தில் வச்சு கேள்வி கேட்டாங்களே. என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா? உங்கள் மனதில் எப்போதும் குறுக்கிடும் முக்கியமான சிந்தனை என்ன? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் தாட் தட் எவர் கிராசஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? மை பர்சனல் அக்கௌண்டபிலிட்டி டு காட். தேவனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கணக்கொப்பு வைக்க வேண்டும். இதான் என் மனசில் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாராம். நமக்கு ஓடுதா? 2 கொரிந்தியர் 5:10 அதான் பவுல் சொல்கிறாரு, நம்ம எல்லாரும் ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, தாஸ்குமார் ஃபேமிலி வாங்க அப்படிலாம் கூட மாட்டார். தாஸ்குமார் அப்படி தான் தனியாக தான் டீலிங். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பில் உங்கள் பெயர் என் பெயர் தேவதூதர்களால் அழைக்கப்படலாம். எப்போனாலும் அழைக்கப்படலாம், நமக்கு தெரியாது. அப்படி அழைக்கப்பட்டால் நாம் தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்படுவோமா, நிறைவாய் காணப்படுவோமா? ஒரு கதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு குதிரை படையுடன் சில குதிரைகளோடு ஒரு வாலிபன் ஒரு ஊருக்குள்ளே வந்தான். அவன் ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே இவனும் குதிரையில் உட்காந்துருக்கான். குதிரைலாம் செதறி ஓடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் துரத்துது. அப்போது இந்த 2-3 குதிரைகளில் கூட 2 குதிரைகள் வருது. இவன் குதிரை உட்காந்துருக்கு. அந்த குதிரைகள்லாம் ஓடுது. அந்த தெருவின் கடைசியில் ஒரு பயங்கரமான வளைவு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பள்ளம். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ குதிரைகள் கண்ணு மணி தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? இவனுக்கு பயம். குதிரையில் உட்காந்துருக்கிறான். ஆனால் இவனால் அந்த குதிரையை கட்டுப்படுத்தவே முடியல. திடீரென உயரமான ஒல்லியான உருவம் கொண்ட ஒரு நபர் எங்கேருந்தோ வந்தார். அவர் வந்துட்டு குதிரையின் கடிவாளத்தை பிடிச்சிட்டார். ஒரு குதிரைக்கு கடிவாளத்தை பிடிச்சாரு, இன்னொரு குதிரைக்கு காதை பிடிச்சிட்டார். குதிரைகள் ஒரு வழியாக அடங்கி நின்று விட்டன. குதிரையில் இருந்த அந்த வாலிபனும் பிழைத்தான். சில வாரங்கள் கழித்து அதே வாலிபன் அதே ஊருக்குள்ளே வந்தான். இந்த முறை அவன் பயங்கரமாக குடித்து வெறிச்சு போதையில் கையில் இருக்க துப்பாக்கி வச்சு ஒரு அப்ராணி மனுஷனை சுட்டு கொண்டுட்டான். அந்த காலத்தில் உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, நியாயத்திற்கு கொடுத்துருவாங்க. அவனை சிறை கொண்டு சென்றார்கள். சிறைச்சாலையில் அவனை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு, ஒரு விசாரணை நடந்துச்சு. நீதிமன்றத்துக்குள்ளே அவன் கொண்டு செல்லப்பட்ட பொழுது அவன் போகிற வழியில் ஒருத்தரை பார்க்குறான். அந்த நபர் ஏற்கனவே இவனை காப்பாற்றின அந்த நபர், ஒருத்தர் ஒல்லிய உயரமாக இருந்தார்ல, அவர் அங்கே நீதிபதி அங்கி தரித்து அங்கே நிற்கிறார். வாலிபன் உடனே வேகமாக அவரிடத்தில் ஓடி சொன்னானா, நீதிபதி அவர்களே, நீதிபதி அவர்களே, என்னை அன்று ஒருமுறை காப்பாற்றினீர்களே, இப்போ என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ், இப்போ என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னானா. நீதிபதி சொன்னார், அன்று நான் உனக்கு இரட்சகனாக இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் உனக்கு நீதிபதியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு இன்று உங்களுக்கு எனக்கு ஒரு இரட்சகராக இருக்கிறார். நியாய தீர்ப்பில் நம்முடைய பெயர் வரும்பொழுது, இந்த நியாய தீர்ப்பில் நமக்கு எதிராக குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? இரவும் பகலும் சாத்தான். அவன் நம்மை குற்றஞ்சாட்டும் பொழுது இயேசு இரட்சகர் தமது இரத்தத்தை சுட்டி காட்டி உங்களுக்கு எனக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. இப்போ அவர் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து இப்போ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் சிங்கமாக மாறினால் தப்பவே முடியாது. ஆண்டுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை அண்டிக்கொள்ள, குமாரனை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். நம்ம படைத்து ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உடைய சத்திய வார்த்தைகளுக்கு நன்றி. காலமாகிவிட்டது ஆண்டவரே,
கர்த்தர் வர காலமாகிவிட்டது, நியாய தீர்ப்பு முடிய காலமாகிவிட்டது. நாங்களோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்தி வினயம் இல்லை. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. எங்கள் இரட்சகர் இயேசுவை பற்றி கொண்டு அவர் நீதிபதியாக தீர்ப்பை செலுத்தும் முன் நாங்கள் அவரை அண்டிக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.